வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி இல்லம் தேடி தேர்வில் நம்ம 22வது டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7வது டெஸ்ட். அதில் சயின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் சயின்ஸ் பார்த்துருக்கோம். பார்ட் 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம பார்த்தாச்சு. பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து படிக்க யோசிப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக மார்க் கொடுக்கக்கூடிய இடம். சரிங்களா, ஸோ நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்டும் ஒமிட் பண்ணாமல் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நிறைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ராங் இல்லாத சப்ஜெக்ட்லையும் ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கலாம்னு பரவாயில்ல, பட் பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்குது. ஆல்ரெடி போட்ட சயின்ஸ் ஃபஸ்ட் வீடியோவில் அப்படி தான் இருக்கும், இதுலேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்ட அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அடுத்து கேட்க போகிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பேசிக்காக கற்றுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் பேசிக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இது ஒரு அடுத்த லெவலில் உங்களுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மார்க், ஒரு 3-4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 0.5 வெளியில் போன ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3-4 மார்க்கும் போது எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனால் சயின்ஸை ஒமிட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருன்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளால் முடியலானும் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிற்கும். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். முதல் கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டிஎம்சி அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், 100 கோடி கன அடி அளவாகும். டிஎம்சி என்பது 100 கோடி கன அளவாகும். இது சரியா புரிந்துள்ளது. 1 ஹவர், சரிங்களா, 1 மணி நேரம்ன்றது உங்களுக்கு 2.5 நாளிகை, 2.5 நாளிகை ஆகும். இதுவும் சரியா பொருந்தியுள்ளது. 1 டே என்பது 1 டே 60 நாளிகை, இதுவும் சரியான இணையாகும். ஒரு குவிண்டால் என்பது 100 kg சொல்லுவாங்க. ஸோ இதுவும் சரியா பொருந்திருக்குது. 1 மில்லி என்பது 1 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா, ஸோ இதுவும் சரியா பொருந்திருக்குது. விச் ஒன் இஸ் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் விடை அனைத்துமே சரி. விடை அனைத்தும் சரி. விடை ஏ. இரண்டாவது கேள்வி, இஃப் எ மேன் ஹாஸ் எ மாஸ் 50 kg ஆன் தி எர்த், தென் வாட் இஸ் his weight? பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? 490 நியூட்டன், 400 நியூட்டன், 50 நியூட்டன், 500 நியூட்டன், 490 நியூட்டன், 400 நியூட்டன், 50 நியூட்டன், 500 நியூட்டன். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா 490 நியூட்டன். விடை 490 நியூட்டன். மாஸ் ஆஃப் எ மேன் 50 kg, ஒரு மனிதன் நிறை 50 கிலோகிராம். இஸ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம் இன்டு புவியீர்ப்பு முடுக்கம் 9.8, ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராவிட்டி 9.8. எடை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஏன்னா உங்களுக்கு 50 × 9.8, 50 × 9.8 பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபைனலாக 490 நியூட்டன் வரும். சரியா, வெயிட் வந்து ஃபைனலாக 490 நியூட்டன். மூன்றாவது கேள்வி, டு ஃபைண்ட் ராங் ஒன், தவறானவை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கேண்டிலா சிடி, கேண்டிலா என்றால் சிடி, இது சரியாக பொருந்தியுள்ளது. ஜூல் என்பது ஜே, சரியாக பொருந்தியுள்ளது. ஓம் சரியாக பொருந்தியுள்ளது. ஓம் குறியீடு சரியாக பொருந்தியுள்ளது. ஃபாரட் குறியீடு வந்து எப் கிடையாது. ஸோ தவறாக பொருந்தியுள்ளது. அப்போ விடை தவறானது கேட்டிருக்காங்க. டி. விடை டி, 4 ஒன்லி. ஸோ கேண்டிலா குறியீடு சரியா இருக்குது, ஜூல் குறியீடு சரியா இருக்கு, ஓம் குறியீடு சரியா இருக்கு, ஃபாரட் குறியீடு தவறாக இருக்குது. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ ஃபாரடோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் லெட்டர்ஸில் எஃப் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் வரும். அதனோட குறியீடுனா கேபிட்டல் லெட்டரில் வரும். ஸோ இதுதான் சரியானது. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் யூனிட் அண்ட் சிம்பிள் பாருங்க. அடிப்படை அளவு அலகு குறியீடு. நீளம் மீட்டர், ஸோ மீட்டர் குறியீடு வந்துன்னா ஸ்மால் எம். நிறை கிலோகிராம் கேஜி, ஸ்மால் லெட்டர்ஸில். காலம் வினாடி செகண்ட்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸில் எஸ். வெப்பநிலை கெல்வின், கேப்ஸில் கே. மின்னோட்டம் ஆம்பியர், கேப்ஸில் ஏ. ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி, ஸ்மால் லெட்டர்ஸ். பொருளின் அளவு மோல், ஸ்மால் லெட்டர்ஸ் MOL. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை அளவு அலகு மற்றும் குறியீடுகள். நான்காவது கேள்வி, ஹவு டஸ் தி வாட்டர் ரைஸ் அப்வர்ட் இன் எ ட்ரீ ஆர் பிளான்ட் அகைன்ஸ்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி? பாருங்க, எந்த செயல்பாட்டின் மூலம் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மரத்தில் அல்லது தாவரங்களில் மேலேறுகிறது? சர்ஃபேஸ் டென்ஷனா, பிரஷரா, இல்ல ஃபோர்ஸா, இல்ல கிராவிடேஷனா? ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், அழுத்தம். அழுத்தத்தின் மூலமாக புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மரத்தில் அல்லது தாவரங்களில் நீர் மேலேறுகிறது. ஸோ இந்த இடத்துல நீர், சரிங்களா, நீர் மிஸ் ஆயிருக்கு.
நீர் மேலே இருக்கிறது. ஸோ விடை ப்ரெஷர் பி. ஐந்தாவது கேள்வி, which one wrong pad? ஸோ தவறான இணை எது? ப்ரெஷர், ஃபோர்ஸ் பை ஏரியா சரியான இணை. விஸ்காசிட்டி பாகுநிலை NSM பவர் -2 சரியான இணை. சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை NM பவர் -1 சரியான இணை. பாரோமீட்டர் டோரிசெல்லி சரியான இணை. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் நிலை உராய்வு அப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் ரெஸ்ட் பொருள் ஓய்வு நிலையில் இல்லை. பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் ரெஸ்ட் கிடையாது, நாட் மூவிங். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஐந்தாவது இணை தவறா பொருந்திருக்குது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ராங் பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் டி. ஆறாவது கேள்வி, யூனிஃபார்ம் மோஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம் என்பது வரைபடம் நேர்கோட்டில் உள்ளது. கிராஃப் இஸ் ஸ்ட்ரைட் லைன். கரெக்ட் பேர். செகண்ட் ஒன், நான் யூனிஃபார்ம் மோஷன் கிராஃப் இஸ் நாட் ஸ்ட்ரைட் லைன். சீரற்ற இயக்கம் வரைபடம் நேர்கோட்டில் இல்லை. இதுவும் சரியான இணை. வெலாசிட்டி திசைவேகம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இடப்பெயர்ச்சி பை நேரம். இதுவும் சரியான இணை. டிஸ்டன்ஸ் தொலைவு வெலாசிட்டி பை டைம் திசைவேகம் பை நேரம். இது தவறாக பொருந்தியுள்ளது. ஏன்னா தவறான இணை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்டூ டைம் சரிங்களா? ஸோ அதில் பை டைம் கொடுத்துருக்குது. அதனால் திசைவேகம் பெருக்கு இன்டூ நேரம் வரும். அப்போ நான்காவது டிஸ்டன்ஸ் மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ விடை என்ன? ராங் பேர் கேட்டிருக்காங்க. அப்போ விடை சி 4. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ ஏழாவது கேள்வி, மேட்ச். இயக்கம் பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம். வட்டப்பாதை இயக்கம் நீள்வட்டப்பாதை இயக்கம். பூமி சூரியனை சுற்றி வருவது. மைய விலக்கு விசை என்பது சுழலில் துணி உலர்த்தி மைய விலக்கு விசை. ஈர்ப்பு விசை என்பது புவியின் மையத்திற்கும் புவி மேலுள்ள பொருள்களுக்கு இடையே அவற்றின் நிறையை பொறுத்து ஏற்படும் விசையானது ஈர்ப்பு விசையாகும். திசைவேகம் என்பது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா BCDEA. ஸோ ஆன்சர் பி. எட்டாவது கேள்வி, nowadays a thin layer of molten dash is used for coating glass plates that will then become mirrors. கண்ணாடி தகட்டின் மீது உருகிய எந்த உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி அதனை ஆடியாக தற்போது பயன்படுத்தி வருகிறோம். அலுமினியம், சில்வர், லெட். அலுமினியம் ஆர் சில்வர். அலுமினியம், வெள்ளி, ஈயம், அலுமினியம் அல்லது வெள்ளி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆர் சில்வர். விடை டி, அலுமினியம் அல்லது வெள்ளி. ஒன்பதாவது கேள்வி, தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 20 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. 10 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 10.5 சென்டிமீட்டர். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சென்டிமீட்டர். விடை ஏ. ஃபோக்கல் லென்த் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. குவிய தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா என்ன? வளைவு ஆரம் பை 2. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 சென்டிமீட்டர் பை 2 வந்து போட்டு அடித்து கேன்சல் பண்ணால் 10 வரும். ஸோ அப்போ 10 சென்டிமீட்டர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ 10 சென்டிமீட்டர். ஸோ 10வது கேள்வி, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 14 சென்டிமீட்டர். வாட் இட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு 14 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் என்ன? ஸோ உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் கோளக ஆடியின் குவிய தொலைவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இதில் வளைவு ஆரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆர் பை 2. ஸோ F equal to R by 2. R equal to 2F. இப்போ F-ஓட வேல்யூ எவ்வளோ? உங்களுக்கு 14 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ R equal to 2 into 14 equal to 28. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? 28 சென்டிமீட்டர் வரணும். ஆன்சர் ஏ 28 சென்டிமீட்டர். ஸோ 11வது கேள்வி, மேட்ச். கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், சில்வர். ஸோ கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ். கான்வெக்ஸ் ஷார்ப் கர்வ்ஸ். டி. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். சி. இர்ரெகுலர்
reflection, diffused reflection, Bombay, B. Silver, best reflector of light. Silver is best reflector of light. So answer A. Answer is A. So பொறுத்துக குழியாடி குவியாடி ஒழுங்கான எதிரொலிப்பு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு வெள்ளி. ஸோ குழியாடி என்பது எதிரொலிக்கும் தொலைநோக்கி, குழியாடி எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளில் பயன்படுகிறது. குவியாடி என்பது நுட்பமான ஒரு வளைவு. ஒழுங்கான எதிரொலிப்பு சி கண்ணாடி எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு பரவலான எதிரொலிப்பு பாம்பே. வெள்ளி மிகச்சிறந்த ஒரு ஒளி எதிரொலிப்பு. வெள்ளி என்பது மிகச்சிறந்த ஒரு ஒளி எதிரொலிப்பாகும். அப்ப விடை என்ன உங்களுக்கு? EDCBA. விடை வந்து பார்த்தீங்கன்னா A. 12வது கேள்வி, if two plane mirrors are inclined to each other at angle of 90 degree, find the number of images formed. ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட இரண்டு சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையை காண்க. 4 3 2 1. பாருங்க, ஃபார்முலா என்ன? 360 டிகிரி பை தீட்டா மைனஸ் 1. இப்போ 360 பை 90 தீட்டா ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? 4 வருது. சரிங்களா? 490 டிவைட் பை 4. 360 டிவைட் பை 90 4 வருது. அப்போ 4 minus 1. 4 minus 1. So 3. Answer is equal to 3. Answer is 3. விடை B. So 13வது கேள்வி. ஸோ இணை கொடுத்துருக்காங்க, அதில் which one is correct pair கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தி மீடியம், காற்றின் ஒளியின் திசைவேகம் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். இது சரியா பொருந்திருக்குது. ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகலுக்கான ஸ்னெல் நிதி. ஸோ N1 by N2 வராது. sin I by sin R equal to N2 by N1. கான்கேவ் மிரர் மேக்கப் மிரர்ஸ், குழியாடி அலங்கார ஆடியாகும். கான்வெக்ஸ் வெஹிக்கல். சரிங்களா? குவியாடி என்பது வாகனங்களில் பயன்படுத்தக்கூடியது. விர்ச்சுவல் இமேஜ் கேன் பி ஃபார்ம்டு ஆன் ஸ்கிரீன். மாயபிம்பம் திரையில் பிடிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து cannot be formed on the screen. திரையில் பிடிக்க முடியாது. அப்போ இந்த 4மே தவறாக இருக்குது. 2 3 4 5 4மே தவறாக இருக்குது. கரெக்ட் பேர் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒன்லி கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A. ஆன்சர் A. ஸோ 14வது கேள்வி, டு see your entire body in a mirror, the mirror should be at least dash of your height. ஆடியில் ஒருவரது முழு உருவமும் தெரிய வேண்டுமெனில் ஆடியின் உயரம் அந்த நபரின் உயரத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும்? 1 ஃபுல்லா இருக்குமா, இல்ல 1 and half இருக்குமா, இல்ல half இருக்குமா, இல்ல none of them? ஸோ பாதியாக இருக்க வேண்டும். விடை வந்து C, பாதியாக இருக்க வேண்டும். 15வது கேள்வி, ஃபைண்ட் position of image formed when an object of size 1 cm is placed at a distance of 15 cm from a concave mirror of focal length 10 cm. 10 cm குவிய தொலைவு கொண்ட குழியாடி ஒன்றிலிருந்து 15 cm தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 1 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு பொருளின் பிம்பத்தின் இடம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கும். சரிங்களா? -1 by 30, 1 by 30, 1 by 15, 1 by -1 by 15. So answer A, -1 by 30. ஆன்சர் வந்து -1 by 30. ஸோ இது எப்படி பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 by V plus 1 by U equal to 1 by F. 1 by V plus அங்கே உங்களுக்கு U கொடுத்துட்டாங்க -5, F கொடுத்துட்டாங்க -10, -15, -10 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 1 by V minus 1 by 15 equal to -1 by 10. ஸோ இங்கே 1 by V minus 1 by 15 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ -1 by 10 plus 1 by 15 equal to, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ காமனாக எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு 30 வந்துடுது. காமனாக எல்சிஎம் எடுக்கும்போது 30. அப்போ இந்த 30 வந்து பார்த்தீங்கன்னா 10 3 டைம் போகும், 15 வந்து 2 டைம்ஸ் போகும். இப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 1 into 3, 1 into 3 -3, 1 into 2 இங்கே வந்து ப்ளஸ் இருக்கனால +2. ஸோ அப்போ ஈக்குவல் டு இங்கே -3ல் +2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு -1 by 30. ஸோ ஆன்சர் இஸ் -1 by 30. பிம்பத்தின் தொலைவு V equal to -30 cm. இங்கு எதிர்குறி வந்துள்ளது. எனவே
பிம்பம் ஆடிக்கு இடது பக்கத்தில் உள்ளது. ஆடிக்கு 30 சென்டிமீட்டர் முன்னே பிம்பம் உருவாகிறது. ஆடிக்கு முன் பிம்பம் ஏற்படுவதால் அது தலைகீழான மெய்பிம்பம் ஆகும். தலைகீழான மெய்பிம்பம் ஆகும். 16வது கேள்வி பொறுத்துக. காற்றில் ஒளியின் திசைவேகம், தண்ணீரில் ஒளியின் திசைவேகம், வைரத்தில் ஒளிவிலகல், கண்ணாடியில் ஒளிவிலகல், வைரத்தில் ஒளியின் திசைவேகம். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஒளியின் திசைவேகம், தண்ணீரில் ஒளியின் திசைவேகம் 2.25 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். ஒளிவிலகல், வைரத்தில் ஒளிவிலகல் 2.41 மியூ. ஒளிவிலகல், கண்ணாடியில் ஒளிவிலகல் 1.5 மியூ. ஒளியின் திசைவேகம், வைரத்தில் ஒளியின் திசைவேகம் 1.25 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா EDCBA. ஆன்சர் D. ஆன்சர் இஸ் D. ஸோ 17வது கேள்வி. தி லைட் travels from rarer medium to a denser medium. The angle of incidence and refraction are respectively 45° and 30°. Calculate the refractive index of second medium with respective to the first medium. அடர்குறை ஊடகம் 1 ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகம் 2 ஊடகத்திற்கு ஒளி செல்கிறது. படுகோணம் மற்றும் விலகுகோணம் முறையே 45°, 30° எனில் ஊடகத்தை பொறுத்து இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக. சரிங்களா? ஸோ A to B √2 or 1.414 or √3 D1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B. ஆன்சர் B. ஸோ மியூ sin I by sin R ஈக்குவல் டு படுகோணம் வந்து பார்த்தீங்கன்னா 45°, விலகு கோணம் 30°. 1/√2 by 1/2 ஈக்குவல் √2 ஈக்குவல் 1.414. பாருங்க, 1/√2 by 1/2. இது மேலே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் டு 1/√2 இன்ட்டு அப்படியே தலைகீழா மாறிடும். சரிங்களா? 2/1 மாறிடுது. ஈக்குவல் டு 1/√2 இன்ட்டு √2, 1/√2 இன்ட்டு √2 by 1. ஸோ அப்போ ஈக்குவல் டு உங்களுக்கு √2 by 1 ஈக்குவல் டு √2 அப்போ √2 அப்படின்னா 1.414. ஸோ ஆன்சர் 1.414. 18வது கேள்வி. ஃபோக்கல் லென்த், மிரர் ஈக்குவேஷன், மேக்னிஃபிகேஷன், லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இதை மேட்ச் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சரியாக பொருந்திருக்குன்ட்டு. குவிய தொலைவு வந்து R/2. இது சரியான இணை. ஆடி சமன்பாடு 1/F ஈக்குவல் டு 1/U + 1/V. உருப்பெருக்கம் -V/U. ஒளி விலகல் விதிகள் sin I by sin R ஈக்குவல் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் மியூ. ஸோ இதுவும் சரியா பொருந்திருக்குது. ஒளி விலகல் 2F. சரிங்களா? ஸோ இது தவறாக பொருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை. ஸோ 5வது இணை தான் தவறாக இருக்குது. அப்போ விடை என்ன உங்களுக்கு? D. விடை D. 5வது இணை தவறாக இருக்கு. விடை D. 19வது கேள்வி. டேக் ஹாட் வாட்டர் இன் a cup and put a silver spoon in it. Leave the spoon inside water for some time. Now the spoon is heated. What is the reason? பாருங்க, சிறிதளவு சூடான நீரினை ஒரு முகவையில் எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரு கரண்டியினை வைக்கவும். சிறிது நேரம் கழித்து கரண்டியினை மறுமுறை தொட்டு பார்த்தால் கரண்டி வெப்பமாக இருக்க காரணம் என்ன? நம்ம ஹீட்டான வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்பூன் மேலே கை வைக்கும்போது ஹீட் ஆயிடும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டுருக்காங்க. கண்டக்ஷன், சப்ளிமேஷன், பிரீசிங், டெபாசிஷன். சரிங்களா? வெப்ப கடத்தல், பதங்கமாதல், உறைதல், படிதல். விடை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், வெப்ப கடத்தல் தான் அதுக்கு காரணம் சொல்றாங்க. சரிங்களா? விடை வந்து பார்த்தீங்கன்னா A. கண்டக்ஷன். ஸோ 20வது கேள்வி. பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அதுன்னு பார்ப்போம். சாலிட் டு லிக்யூட். பாருங்க, திடப்பொருள் திரவமாக மாறுதல், அதுக்கு என்ன காரணம்? மெல்டிங், உருகுதல். இது சரியான இணை. சாலிட் டு கேஸ், திடப்பொருள் வாயுவாக மாறுதலுக்கு காரணம் என்ன? பதங்கமாதல், சப்ளிமேஷன். இதுவும் சரியான இணை. லிக்யூட் டு சாலிட், ஃப்ரீசிங். பாருங்க, திரவம் திடப்பொருளாக மாறுதலுக்கு காரணம்னா உறைதல். இதுவும் சரியான இணை. கேஸ் டு சாலிட், டெபாசிஷன். சரிங்களா? வாயு திடப்பொருளாக மாறுதல், படிதல். இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ் டு சாலிட். கண்டென்சேஷன், வாயு திடப்பொருளாக மாறுதல், குளிர்தல். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுல எது சரியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது சரியானது. கேஸ் டு சாலிட் டெபாசிஷன். சரிங்களா?
ஸோ வாயு திடப்பொருளாக மாறுதல் படிதல் காரணம் பார்த்தீங்கன்னா படிதல் காரணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குளிதல் கிடையாது. அப்ப ஐந்தாவது தவறான இணை. விடை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், which one is the wrong pair கேட்டிருக்காங்க. அப்ப விடை சி 5 only. சரிங்களா, விடை சி. 21வது கேள்வி கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன். பாருங்க, கண்டக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ். வெப்ப கடத்தல் வெப்பத்தை கடத்துகிறது. எதுல இருந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வெப்பத்தை கடத்துகிறது சொல்லி. இது காமனா சொல்ல முடியும். ஏன்னா கண்டக்ஷன் வெப்ப கடத்தல் திடப்பொருள் வந்து வெப்பத்தை கடத்துகிறது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா திடப்பொருள் வந்து வெப்பத்தை கடத்துகிறது. ஸோ முதல் ஒன்று தவறான இணை. இரண்டாவது கன்வெக்ஷன் வெப்பச்சலனம். ஹீட் ரிசீவ்ஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப். வெப்பம் கீழிருந்து மேல் பரப்பிற்கு பரவுகிறது வெப்பச்சலனம் என்பது. ஸோ கன்வெக்ஷன் என்பது உங்களுக்கு வெப்பத்தை திரவம் மற்றும் வாயு பொருட்களிலிருந்து கடத்துகிறது. ஸோ அப்ப இதுவும் தவறான இணை. மூன்றாவது ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சு. டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ எம்டி ஸ்பேஸ் ஈவன் த்ரூ வேக்கம். பாருங்க, வெற்றிடத்தில் வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. ஸோ இது தவறானது. ஏன்னா ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சு என்பது மின்காந்த அலைகளாக பரவுகிறது. மின்காந்த அலைகளாக பரவுகிறது. அப்ப நீங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, which one is incorrect கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மூன்றுமே தவறானது. ஆன்சர் என்ன? அப்ப ஆல். விடை ஏ ஆல். So explanation பாருங்க, conduction takes place in solids and convection solids and convection takes place in liquids and gases. வெப்ப கடத்தல் திடப்பொருட்களிலும் வெப்பச்சலனம் திரவ மற்றும் வாயு பொருட்களிலும் நடைபெறுகிறது. ரேடியேஷன் டேக் பிளேஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். பாருங்க, வெப்ப கதிர்வீச்சு மின்காந்த அலைகளாக பரவுகிறது. மின்காந்த அலைகளாக பரவுகிறது. 22வது கேள்வி, தி எனர்ஜி required to raise the temperature of iron ball by 1 K is 500 joule Kelvin power minus 1. Calculate the amount of energy required to raise its temperature by 20 Kelvin. ஒரு இரும்பு பந்தின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு 500 ஜூல் கெல்வின் பவர் -1 வெப்பம் தேவைப்படுகிறது. அதன் வெப்பநிலையை 20 கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலை கணக்கிடுக. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? ஹீட் கெப்பாசிட்டி C ஈக்குவல் டு Q பை டெல்டா T. ஸோ அப்போ உங்களுக்கு Q வந்து Q equal to C into delta T. delta T. So அப்போ உங்களுக்கு C கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 500 கொடுத்துட்டாங்க. delta T வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 Kelvin. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ வருது உங்களுக்கு? 10,000 வருது. ஈக்குவல் டு 10,000 வருது. ஸோ அப்போ ஆன்சர் எங்க? 10,000 ஜூல். அப்போ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. 23வது கேள்வி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி C equal to Q by M into delta T. So here Q is தன் வெப்ப ஏற்படுதல். C means specific heat capacity Q by M into delta T. இதில் Q என்றால் என்ன? So A amount of heat energy required, B amount of energy, C mass, D rise in temperature. A தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு, B தேவைப்படும் ஆற்றல், C நிலை, D வெப்பநிலை உயர்வு. விடை வந்து பார்த்தீங்கன்னா A amount of heat energy required தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. So 24வது கேள்வி, first statement, copper is a good conductor of heat and electricity. தாமிரம் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும். இது சரியான கூற்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா wood is bad conductor of heat and electricity. மரம் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தாது. இதுவும் சரியான கூற்று. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அலுமினியம் இஸ் a good conductor of heat and electricity. அலுமினியம் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும். இதுவும் சரியானதுதான். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா which one is not good conductor of heat. இவற்றில் எது வெப்பத்தை கடத்தாதவன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. என்ன? wood is bad conductor of heat and electricityன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? wood தான் வரும். சரிங்களா? ஸோ விடை பார்த்தீங்கன்னா மரம். விடை பி மரம். 25வது கேள்வி, கெல்வின் ஸ்கேல். கெல்வின் அளவீடு. அப்சல்யூட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா தனித்த அளவீடு. இது சரியான இணை. ஹீட் கெப்பாசிட்டி SI யூனிட்ஸ். கலோரி பை டிகிரி செல்சியஸ். இது சரியா பொருந்தி இருக்குது. சி தீட்டா பை டி. கண்டக்ஷன் டேக் பிளேஸ் இன் சாலிட். பாருங்க, வெப்ப கடத்தல் திடப்பொருள்களில் நடைபெறுகின்றன. இதுவும் சரியான கூற்று. KE kinetic energy plus PE potential energy. internal energy of molecules. இயக்காற்றல் கூட்டல் நிலையாற்றல்.
மூலக்கூறில் அக ஆற்றலாகும். இதுவும் சரியா புரிந்துள்ளது. என்ன கேட்டிருக்காங்க? which one is wrong கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்துமே சரியா இருக்குது. அப்போ விடை none of them. விடை none of them. டி எதுவும் இல்லை. 26வது கேள்வி which materials do not allow electric charges to pass through them easily are called insulators. பாருங்க, மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருள்கள் மின் காப்பு பொருள்கள். அது என்னன்னு கேட்டிருக்காங்க? பிளாஸ்டிக், அலுமினியம், காப்பர், none of them. சொல்ல அலுமினியமும் காப்பரும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். சரிங்களா? அப்போ நெகிழி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஆன்சர் ஏ நெகிழி. 27வது கேள்வி which material which allow electric charges to pass through them easily are conductors of electricity. எந்த மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருள்கள் மின் கடத்திகள் எனப்படும். சோ ரப்பர், பிளாஸ்டிக், வுட், அலுமினியம். இப்பதான் பார்த்தோம். ஆக்சுவலா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஆன்சர் டி அலுமினியம். தாமிரம், அலுமினியம் உள்ளிட்ட உலோகங்களின் மின்தடை புறக்கணிக்கத்தக்க அளவில் இருக்கும். எனவேதான் அவை நற்கடத்திகள் என அழைக்கப்படுகின்றன. தட்ஸ் வை they are called good conductors. 28வது கேள்வி first statement the speed of sound is the distance traveled by sound in 1 second and denoted by v. Second one v equal to n lambda. ஒளியின் வேகம் என்பது ஒரு நொடியில் அது பயணிக்கும் தூரம். இதை v என குறிக்கலாம். v equal to n lambda ஆகும். ஸோ இரண்டுமே சரியானதுதான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா both are correct. 29வது கேள்வி முதல் ஸ்டேட்மெண்ட் frequency is the number of vibrations of a particle in the medium in 1 second. அதிர்வெண் என்பது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை ஆகும். சரியான கூற்று. இரண்டாவது the unit of frequency is hertz. அதிர்வெண் அலகு என்பது hertz. இதுவும் சரியான கூற்று. அப்ப இரண்டுமே சரியான கூற்று. ஆன்சர் both are correct. ஆன்சர் both are correct. 30வது கேள்வி a sound has a frequency of 50 hertz and a wavelength of 20 meter. What is the speed of the sound? ஒரு ஒலி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 20 மீட்டர் அலைநீளம் கொண்டது. ஒலியின் வேகம் என்ன? ஸோ ஏ 500 மீட்டர் பை செகண்ட், பி 500 மீட்டர் செகண்ட், சி 1000 மீட்டர் பை செகண்ட், டி 1000 மீட்டர் செகண்ட். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி 1000 மீட்டர் பை செகண்ட். ஸ்பீடு ஃபார்முலா அப்போ தான் பார்த்தோம். v ஈக்குவல் டு n லேண்டா. ஸோ 50 கொடுத்துருக்காங்க. என்னது உங்களுக்கு ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 50 into 20 1000. n வேல்யூ 50. 31வது கேள்வி a sound has a frequency of 5 hertz and a speed of 25 meter by second. What is the wavelength of sound? ஒரு ஒலி 5 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 25 மீட்டர் பை வினாடி வேகத்தை கொண்டுள்ளது. ஒலியின் அலைநீளம் என்ன? 10 மீட்டரா இல்ல 125 மீட்டரா இல்ல 5 மீட்டரா இல்ல 25 மீட்டரா? ஸோ ஆன்சர் வந்து 5 மீட்டர். ஸோ ஃபார்முலா v ஈக்குவல் டு n லேண்டா. ஸோ 25 ஈக்குவல் டு 5 lambda. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு lambda equal to 5 மீட்டர். ஸோ ஆன்சர் 5 மீட்டர். 32வது கேள்வி மேட்ச். ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸ். காற்றில் ஒலியின் வேகம் டிகிரி செல்சியஸ் என்றால் 331 மீட்டர் பை செகண்ட். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 20 டிகிரி செல்சியஸ். காற்றில் ஒலியின் வேகம் 20 டிகிரி செல்சியஸ் என்றால் 344 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் v ஈக்குவல் டு c n லேண்டா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒலியின் வேகம் n லேண்டா. ஸோ ஆன்சர் ஏ பிஏசி. ஆன்சர் ஏ பிஏசி. 33வது கேள்வி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா அட் 25 டிகிரி செல்சியஸ். வெவ்வேறு ஊடகங்களில் 25 டிகிரி செல்சியஸில் ஒலியின் வேகம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஸோ சாலியில் வந்து பார்த்தீங்கன்னா 5960. ஸ்டீலில் 5960. லிக்விடில் வந்து பார்த்தீங்கன்னா சி வாட்டரில் 1530. கேஸில் சரிங்களா, கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 316. கேஸில் 316. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏ. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ நிலை திடப்பொருள், திரவங்கள், வாயுக்கள். ஸோ ஊடகம். ஸோ அதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா
மீட்டர் வினாடி பவர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் 6420, நிக்கல் 6040, எஃகு 5960, இரும்பு 5950, பித்தளை 4700, கண்ணாடி 3980. சரியா? திடப்பொருளின் வேகம். திரவங்களில் நீர் கடல் நீரில் 1531, தூய நீரில் 1498, எத்தனால் 1207, மெத்தனால் 1103. வாயுக்களில் வேகம் ஹைட்ரஜன் 1284, ஹீலியம் 965, காற்று 340, ஆக்சிஜன் 316, கந்தக டை ஆக்சைடு 213. 34வது கேள்வி, when a vibrating turning fork moves forward, it pushes and compresses the air in front of it, creating a region of high pressure. This region is called. பாருங்க, ஒரு இசைக்கவை முன்னோக்கி நகரும் போது முன்னால் உள்ள காற்றை அழுத்தி உயர் அழுத்த பகுதியை எது உருவாக்குகிறது? ஸோ ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன், வேவ்லென்த், ஃப்ரீக்வன்சி, செறிவின்மை, சுருக்கம், அலைநீளம், அதிர்வெண். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம். சரிங்களா? ஸோ கம்ப்ரஷன், விடை கம்ப்ரஷன். 35வது கேள்வி, சவுண்ட் டிராவல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏ. ஒலி எந்த வடிவத்தில் பயணிக்கிறது? ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன், வேவ், ஃப்ரீக்வன்சி. ஸோ வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒலி பயணிக்கிறது. ஸோ அலைவில் ஒலி அலை வடிவத்தில் பயணிக்கிறது. விடை சி. 36வது கேள்வி, ஆஸ்ட்ரோனட்ஸ் கம்யூனிகேட்ஸ் have devices in their helmets which transfer the sound waves from their voices into dash waves. பாருங்க, விண்வெளி வீரர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ள தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். அவை ஒலி அலைகளை எந்த அலைகளாக மாற்றி கடத்துகின்றன? சவுண்ட், லைட், ரேடியோ, ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, ரேடியோ வேவ்ஸ். 37வது கேள்வி, டிரான்ஸ்வர்ஸ் வேவ். குறுக்கலை டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் புரோபகேஷன் ஆஃப் தி வேவ். குறுக்கலை என்பது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். இது சரியான விடை. லாங்கிடியூடினல் வேவ் parallel to the direction of the propagation of the wave. நெட்டலை என்பது அலை பரவும் திசைக்கு இணையாக இருக்கும். ஸோ இதுவும் சரியான இணை. 3வது, 2 types of மெக்கானிக்கல் வேவ், வேவ்லென்த், ஃப்ரீக்வன்சி. இயந்திர அலையில் 2 வகை, அலைநீளம், அதிர்வெண். இது தவறானது. சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? which one is correct pair? so 1 and 2. so answer is C, 1 and 2. so இயந்திர அலை வகைகள், there are 2 types of mechanical waves. so 2 வகைகள் உள்ள என்னது? டிரான்ஸ்வர் வேவ், லாங்கிடியூடினல் வேவ், குறுக்கலை மற்றும் நெட்டலை ஆகும். 38வது கேள்வி, amplitude is the maximum displacement of vibrating particles from its mean position. அலையின் வீச்சு என்பது மையப்புள்ளியில் இருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சியாகும். சரியான கூற்று. 2வது, it is denoted by A, the unit is meter. இது A என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. வீச்சின் அலகு மீட்டர் ஆகும். ஸோ இதுவும் சரியானது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? எது சரினா உங்களுக்கு இரண்டுமே சரியானது. ஆன்சர் போத் ஆர் கரெக்ட். ஆன்சர் போத் ஆர் கரெக்ட், A. 39வது கேள்வி, தி செஸ்மிக் வேவ் ஃபார்ம்ட் டூரிங் எர்த்குவேக் இஸ் an example of dash wave. பூகம்பத்தின் போது உருவாகும் அலைக்கு உதாரணம் எது? டிரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூடினல், ஃப்ரீக்வன்சி, வேவ்லென்த். குறுக்கலை, நெட்டலை, அதிர்வெண், அலைநீளம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, நெட்டலை, லாங்கிடியூடினல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டலை. பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல், செஸ்மாலஜி என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும். 40வது கேள்வி, இணை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பேர் கொடுத்திருக்காங்க. லவுட்னஸ் டெசிபல், அலையின் வீச்சு உரப்பு என்பது டெசிபல் ஆகும். ஆம்ப்ளிடியூட் அலையின் வீச்சு A, வேவ்லென்த் அலை நீளம் லாம்டா, ஆடியபிள் சவுண்ட். மனிதனோட ஆடியபிள் சவுண்ட் என்ன? 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். வந்து கேட்பொலி 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை, இதுவும் சரியாக உள்ளது. இன்ஃப்ராசோனிக் பிலோ 20 ஹெர்ட்ஸ், குற்றொலி 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவாக வேண்டும். அல்ட்ராசோனிக் about 20,000 ஹெர்ட்ஸ். மீயொலி என்பது 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னா
which one is wrong ஒன் கேட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே ராங் கிடையாது, அனைத்தும் சரியானது. அப்போ விடை none of them, விடை டி none of them. 41வது கேள்வி, dash is the branch of science that deals with the study of seismic waves. dash என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை கையாளும் அறிவியலின் ஒரு பிரிவாகும். இப்போதான் நம்ம பார்த்தோம் seismology சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் ஏ seismology. ஸோ ஃபைண்ட் அவுட், ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். வேறுபட்ட ஒன்று கூறுக. வயலின், கிட்டார், சித்தார், மவுத் ஆர்கன். வயலின், கிட்டார், சித்தார் வாய் இசைக்கருவி. ஸோ ஆப்வியஸ்லா மவுத் ஆர்கன் தான் ஆட் ஒன் அவுட். அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? டி 4 ஒன்லி. ஆன்சர் டி 4 ஒன்லி. 43வது கேள்வி, விச் ஒன் ஹியரிங் லாஸ்? இவற்றில் எது கேட்டல் இழப்புக்கு காரணம்? ஹெட்ஏச், த்ரோட் பெயின், ஏர்ஏச், நன் ஆஃப் தம். தலைவலி, தொண்டை வலி, காது வலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விடை காது வலி, விடை சி காது வலி. 44வது கேள்வி, நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை. இரைச்சல் எதனால் உருவாகிறது? ரெகுலர் அண்ட் பீரியாடிக் வைப்ரேஷன், ஒழுங்கான மற்றும் கால ஒழுங்கு அதிர்வு. இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன், ஒழுங்கற்ற மற்றும் கால ஒழுங்கற்ற அதிர்வு. இர்ரெகுலர் அண்ட் பீரியாடிக் வைப்ரேஷன், ஒழுங்கற்ற மற்றும் கால ஒழுங்கு அதிர்வு. ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன், ஒழுங்கான மற்றும் கால ஒழுங்கற்ற அதிர்வு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை irregular and non-periodic vibration. Answer is B. பாருங்க, ஒழுங்கற்ற மற்றும் கால ஒழுங்கற்ற அதிர்வினால் இரைச்சல் உருவாகிறது. ஸோ 45வது கேள்வி, ஆம்ப்ளிடியூட், எக்கோ, வைப்ரேஷன், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், வேவ் லென்த். பாருங்க 45வது கேள்வி, அலைவீச்சு, எதிரொலி, அதிர்வு, ஒளியின் வேகம், அலை நீளம். ஸோ அலைவீச்சு என்பது ஒளி அலையின் அளவாகும். அலைவீச்சு என்பது ஒளி அலையின் அளவாகும். எதிரொலி என்பது ஒளியின் பிரதிபலிப்பு. அதிர்வு என்பது முன்பின் இயக்கம். ஒளியின் வேகம் என்பது ஒரு பொருளின் வழியாக ஒளி எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்பது ஒளியின் வேகம். அலை நீளம் என்பது ஒளி அலைகளில் அடுத்தடுத்த இறுக்கங்களுக்கு இடையிலான நீளம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா EDCBA. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, விடை பி. 46வது கேள்வி, which one is gives electric shocks? இவற்றில் எது மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும்? சீல், ஈல், ஆக்டோபஸ், ஜெல்லிஃபிஷ். சீல், ஈல், ஆக்டோபஸ், ஜெல்லி மீன்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஈல் என்பதுதான் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். விடை பி, ஈல். ஸோ 47வது கேள்வி, மேட்ச் தி ஃபாலோயிங். ரஸ்டிங் லீஃப், சப்வே ட்ரெயின், ராக் பேண்ட் வித் ஆம்பிளிஃபயர்ஸ், ரிவைட்டிங் மெஷின், ஜெட் பிளேன் டேக் ஆஃப். ஸோ இதில் எவ்வளோ சவுண்ட் டெசிபிளில் கேட்டுக்கிறாங்க. ஸோ பொறுத்துக. இலைச்சருகின் சப்தம், இலைச்சருகின் சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டெசிபிள் இருக்கும். 10 டெசிபிளில் இருக்கும். 10 டெசிபிள் இருக்கும். சுரங்கப்பாதை ரயில், சுரங்கப்பாதை ரயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டெசிபிள் இருக்கும். ராக் பேண்ட் பெருக்கி 110 டெசிபிள் இருக்கும். குடையாணி இயந்திரம், குடையாணி இயந்திரம் 120 டெசிபிள் இருக்கும். ஜெட் விமானம் புறப்படும் ஒளி 140 டெசிபிள் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்துன்னா BCDEA. ஆன்சர் வந்துன்னா பி. 48வது கேள்வி, லைட்டனிங் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் கிளவுட் டு கிளவுட் ஆர். பாருங்க, மேகங்களுக்கிடையே அல்லது டேஷ் மின்னிறக்கம் நடைபெறுவதால் மின்னல் உருவாகிறது. ஸோ மின்னல் எப்படி உருவாகிறது பாருங்க. கிரவுண்ட் டு கிரவுண்ட், ஃப்ரம் கிரவுண்ட் டு கிளவுட், ஃப்ரம் கிளவுட் டு கிரவுண்ட், none of them. புவிக்கும் புவிக்கும், புவிக்கும் மேகங்களுக்கும், மேகங்களுக்கும் புவிக்கும். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா மேகங்களுக்கும் புவிக்கும். ஸோ விடை மேகங்களுக்கும் புவிக்கும். ஃப்ரம் கிளவுட் டு கிரவுண்ட். ஸோ ஆன்சர் சி. 49வது கேள்வி, if an electron is removed from the atom becomes dash charge. ஓர் அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் அவ்வணு டேஷ் மின்னூட்டத்தை பெறும். ஸோ நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா இல்லை ஏ அண்ட் பியா? ஸோ நேர்மின் மின்னோட்டத்தை பெறும். விடை வந்து பி, பாசிட்டிவ். 50வது கேள்வி, வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் ஐசோடோப் ஆஃப் யுரேனியம் டிஸ்கவர்ட் பை ஜப்பான் பிசிஸ்ட்? பாருங்க, ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? ஸோ வந்து பி, 92,241. ஆன்சர் பி. 51வது கேள்வி, தி ஆல்டர்னேட் நேம் ஃபார் காட் பார்ட்டிகல் இஸ். கடவுள் துகளின் மறுபெயர். எலக்ட்ரான், நியூட்ரினோ, குவார்க், ஹிக்ஸ் போசன், பை மிசான். ஸோ எலக்ட்ரான், நியூட்ரினோ, குவார்க்,
ஹிக்ஸ் போசான், பை மெசான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்ஸ் போசான். ஆன்சர் சி, ஹிக்ஸ் போசான். 52வது கேள்வி, மெட்டாஸ்டாசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. ஸோ மாலிக்னேட் டியூமர், பெனிகன் டியூமர், போத் ஏ அண்ட் பி. மாலிக்னேட் கட்டி, தீங்கற்ற அல்லது மாலிக்னைட் அல்லது மாலிக்னைட் வகை அல்லாத கட்டி. ஸோ ஆன்சர் வந்து மாலிக்னன்ட் கட்டி. ஆன்சர் ஏ, மாலிக்னன்ட் டியூமர். ஸோ புற்று செல் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடைபெறந்து புதிய திசுக்களை அளிக்கின்றன. இந்த நிகழ்வு மெட்டாஸ்டாசிஸ் என்று அழைக்கப்படுது. மெட்டாஸ்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டாஸ்டாசிஸினால் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள் நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளையாகும். மாலிக்னன்ட் கட்டிகள் பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். 53வது கேள்வி, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் ஆர் ஏடிபி ஃபேக்டரி ஆஃப் தி செல் இஸ். பாருங்க, செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து ஏ, மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அளவை 0.5 to 2.0 வரை பல்வேறு அளவுகளில் வேறுபட்டு காணப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் 60 முதல் 70% புரதம், 25 முதல் 30% லிப்பிடுகள், 5 முதல் 7% RNA, DNA மற்றும் கனிமங்கள் உள்ளன. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவின் பணிகள் சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பாகும். இதில் ஏராளமான ஏடிபிகள் உருவாகின்றன. எனவே இது செல்லின் ஆற்றல் மையம் அல்லது சக்தி நிலையம் என்று மைட்டோகாண்ட்ரியா அழைக்கப்படுகிறது. செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை மைட்டோகாண்ட்ரியா பாதுகாக்கிறது. செல்லின் வளர்சிதை மாற்ற செயலில் பங்கு கொள்கிறது. செல்லில் வளர்சிதை மாற்ற செயலில் பங்கு கொள்கிறது. 54வது கேள்வி, டேஷ் ஷோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எதுன்னு கேட்டிருக்காங்க. புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை. ஸோ ஆன்சர் வைரஸ், பி. 55வது கேள்வி, there are 118 elements in modern periodic table. Among them dash are naturally occurring elements. நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன? ஸோ 92. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் நமக்கு தெரிந்தது இதுவரை உள்ள 118 தனிமங்கள், 92 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. மற்ற 26 தனிமங்கள் செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் இத்தகைய 118 தனிமங்களிலிருந்து கோடிக்கணக்கான சேர்மங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சில இயற்கையானவை மற்றும் சில செயற்கையானவையாகும். 56வது கேள்வி, தி காம்பவுண்ட் யூஸ்ட் டு கிளீன் அயன் டெபாசிட்ஸ் அண்ட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் இஸ். குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரிக் ஆசிட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆக்சாலிக் ஆசிட். ஸோ ஆன்சர் வந்து ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் ஆசிட். 57வது கேள்வி, விச் கேஸ் யூஸ்டு இன் மியூசியம்ஸ் டு ப்ரொடெக்ட் தி மானுமெண்ட். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் கேஸ், நேச்சுரல் கேஸ், கோல் கேஸ், பயோகேஸ். உற்பத்தி வாயு, இயற்கை வாயு, நிலக்கரி வாயு, உயிரி வாயு. ஸோ உற்பத்தி வாயு நேச்சுரல் கேஸ், சரிங்களா. இயற்கை வாயு பயன்படுத்தப்படுகிறது. விடை பி, நேச்சுரல் கேஸ். 58வது கேள்வி, டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் மேன்ட் மிஷன் ஆஃப் நாசா டு கோ டு தி மூன். நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட எந்த திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? அப்போலோ 5, அப்போலோ 8, அப்போலோ 10, அப்போலோ 11. ஸோ ஆன்சர் வந்து அப்போலோ 8. ஆன்சர் பி, அப்போலோ 8. 59வது கேள்வி, கால்குலேட் தி கரெக்ட் ரீடிங் இஃப் தி main scale reading of a vernier calipers is 8 cm. Vernier coincidence is 4 and positive zero error is 0.005 cm. பாருங்க, ஒரு வெர்னியர் அளவின் முதன்மை அளவுகோலின் அளவு 8 cm வெர்னியர், ஒன்றிப்பு 4 மற்றும் நேர் சுழிப்பிழை 0.05 cm இல் சரியான அளவை கணக்கிடுக. ஸோ சரியான அளவு வந்து பார்த்தீங்கன்னா 7.99 cm. ஸோ ஆன்சர் பி, 7.99 cm.
60வது கேள்வி தி SI யூனிட் ஆஃப் பிரஷர் இஸ் அழுத்தத்தின் SI அலகு என்ன ஜூல் வாட் நியூட்டன் பாஸ்கல் சோ SI இன் அலகு பாஸ்கல் அழுத்தத்தின் SI இன் அலகு பாஸ்கல் ஆகும் 61வது கேள்வி தி பிரைமரி ஆர்கன் இன்ஃபெக்டட் டூரிங் tuberculosis is காசநோயால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு என்ன ஸ்பிளின் லங்ஸ் லிவர் ஹார்ட் சோ மண்ணீரல் நுரையீரல் கல்லீரல் இதயம் விடை வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் விடை நுரையீரல் சோ வேர்ல்ட் ஹெல்த் டே 7th ஏப்ரல் வேர்ல்ட் மலேரியா டே 25th ஏப்ரல் வேர்ல்ட் எய்ட்ஸ் டே 1st டிசம்பர் வேர்ல்ட் ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே 24th மார்ச் உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24 62வது கேள்வி தி சப்ஸ்ட்ராட் பிரசன்ட் இஸ் பான்கிரியாஸ் கைமோட்ரிப்சின் இஸ் கணையத்தின் கைமோட்ரிப்சின் காணப்படும் மூலக்கூறு என்ன ஃபேட் சுகர் புரோட்டீன் ஸ்டார்ச் கொழுப்பு சர்க்கரை புரதம் ஸ்டார்ச் சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் விடை புரோட்டீன் 63வது கேள்வி தி பிளான்ட் குரூப் which are popularly called as vascular cryptogams ஆர் வாஸ்குலர் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது பிரியோஃபைட்டுகள் டெரிட்டோஃபைட்டுகள் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்ஸ் விடை பி டெரிட்டோஃபைட்ஸ் 64வது கேள்வி டிஸ்க் ஷேப்டு பைகான்கேவ் கோல்ஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எதுவாகும் லிம்போசைடுகள் லீகோசைடுகள் எரித்ரோசைடுகள் பேகோசைட்டுகள் சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ் விடை சி எரித்ரோசைட்ஸ் 65வது கேள்வி இன் ஆசிட் மீடியம் பினாப்தலின் இஸ் அமில ஊடகத்தில் பினாப்தலின் நீலம் இளஞ்சிவப்பு மஞ்சள் நிறமற்றது சோ நிறமற்றதாகும் விடை கலர்லெஸ் அமில ஊடகத்தில் பினாப்தலின் கலர்லெஸ் அமிலத்தில் பினாப்தலின் நிறமற்றது காரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் பினாப்தலின் அமிலத்தில் நிறமற்றது காரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் நிறங்காட்டி அமிலத்தில் நிறம் காரத்தில் நிறம் லிட்மஸ் அமிலத்தில் நீலம் மற்றும் சிவப்பு காரத்தில் சிவப்பு நீலம் பினாப்தலின் நிறமற்றது அமிலத்தில் காரத்தில் இளஞ்சிவப்பு மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் இளஞ்சிவப்பு காரத்தில் மஞ்சள் நிறம் 66வது கேள்வி தி பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் ஆர் முதன்மை உரங்கள் என்பன நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோ அனைத்தும் விடை வந்து ஆல் தி அபவ் விடை NPK ஆல் தி அபவ் 67வது கேள்வி அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிவுகளை சரியாக அடுக்குக ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மெட்டல் சோ வந்து பாத்தீங்கன்னா தாதுக்களை அடர்ப்பித்தல் பண்படா உலோகத்தை உருவாக்குதல் உலோகத்தை தூய்மையாக்குதல் சோ 2 3 1 ஆன்சர் வந்து B 2 3 1 68வது கேள்வி intensity of a source of light of a specified frequency which gives specified amount of power in a given direction is கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வு எண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஸ் ஆகும் மோல் கேண்டிலா ஆம்பியர் கெல்வின் சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலா விடை பி கேண்டிலா ஒளி மூலத்தின் செறிவு 69வது கேள்வி an upward force exerted by the liquid on a floating body is மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது pressure friction surface tension buoyant force அழுத்தம் உராய்வு பரப்பு விசை மிதப்பு விசை சோ விடை வந்து பாத்தீங்கன்னா buoyant force மிதப்பு விசை ஆகும் விடை buoyant force 70வது கேள்வி the SI unit of electric potential or potential difference is மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு என்பது ஜூல் கூலும் வோல்ட் ஓம் சோ விடை வந்து பாத்தீங்கன்னா வோல்ட் மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு வோல்ட் ஆகும் 71வது கேள்வி which is not related to oxidation ஆக்சிஜனேற்றத்துடன் தொடர்பில்லாதது எது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜனை சேர்த்தல் ஆக்சிஜனை நீக்குதல் எலக்ட்ரானை இழத்தல் எலக்ட்ரானை ஏற்றல் ஆகும் சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ஏற்றல் விடை எலக்ட்ரானை ஏற்றல் ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் removal of hydrogen loss of electron reduction removal of oxygen addition of hydrogen gain of electron 72வது கேள்வி which of the following statements is correct பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது all alkalis are bases but not all bases are
ஆல்கலைஸ். அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. சோ இரண்டுமே சரியானதுதான், இரண்டும் சரியானது. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி போத். எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆர் ஆல்காலிஸ், வேரஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் hydroxide or bases. 73வது கேள்வி, the octane rating for premium gas line is. உயர்தர கேசோலின்களின் ஆக்டான் எண் மதிப்பீடு எவ்வளவு? ஸோ 91 முதல் 94 வரை. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. 74வது கேள்வி, which of the following is incorrectly paired? கீழ்காண்பனவற்றில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? பெரிலியம், குருக்கிசைட், தாலியம், கோல்மனைட், அலுமினியம், பாக்சைட், ஜெர்மானியம், ஜெர்மனைட். ஸோ பெரிலியம் குறுக்கிசை சற்று தவறானது. தாலியம், கோல்மனைட் தவறான பொருந்தியுள்ளது. அலுமினியம், பாக்சைட், ஜெர்மானியம், ஜெர்மனைட் இரண்டும் சரியாக பொருந்தியுள்ளது. ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப 1 and 2. 75வது கேள்வி, தி எனர்ஜியா ஆஃப் எ பாடி டிபெண்ட்ஸ் ஆன். ஒரு பொருளின் நிலைமம் எதனை சார்ந்து இருக்கும்? ஷேப் ஆஃப் தி பாடி, வெலாசிட்டி ஆஃப் தி பாடி, மொமெண்டம் ஆஃப் தி பாடி, மாஸ் ஆஃப் தி பாடி. பொருளின் வடிவத்தை சார்ந்திருக்கும், பொருளின் திசை வேகத்தை சார்ந்திருக்கும், பொருளின் உந்தத்தை சார்ந்திருக்கும், பொருளின் நிறையை சார்ந்து இருக்கும். ஒரு பொருளின் நிலைமம் பொருளின் வடிவத்தை சார்ந்திருக்கும். விடை வந்து ஏ, ஷேப் ஆஃப் தி பாடி. ஸோ விடை வந்து ஏ. இல்லம் தேடி தேர்வில் இன்னைக்கு சயின்ஸ் பார்ட் 2 நம்ம பார்த்தோம். ஸோ 75 கேள்விகளுக்கு உண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து 10th தமிழில் பார்ட் 1 நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நல்லா படிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. ஸோ எல்லாருமே உண்மையாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தேடி வரும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? நல்லா படிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.